சமைக்கவே தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கடையில இருந்து வாங்குற மாதிரி நிறைய லேயர்ஸ் வச்சு பரோட்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் கொஞ்சம் மாவு எடுத்திருக்கேன். அதுல முட்டை, உப்பு, சீனி, பால் இதெல்லாம் போட்டுக்கிட்டு மாவை நல்லா தட்டி எடுத்திருக்கேன். மாவுக்கு மேல லைட்டா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு 3 மணி நேரம் தாண்டி மாவை எடுத்து பார்த்தா மாவு குட்டியா பால்ஸ் போட்டு தனியா எடுத்து மேல கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஓரத்துல திருப்பி ஒரு அரை மணி நேரம் தாண்டி எடுத்தா மாவு புஷ்ஷுன்னு இருக்கும். இந்த டைம் தான் மாவோட எண்ணெயும் எண்ணெயோட எண்ணெயும் உங்களுக்கு தேவையான எண்ணெயை போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இங்கே எண்ணெயை ஸ்கிப் பண்ணி கொஞ்சம் ஆயிலை தடவிக்கிட்டு இந்த மாதிரி கல்லில் இட்டு தட்டி எடுத்திருக்கேன். ஒரு லேயர்ஸ் தட்டியாச்சு, அடுத்த லேயர் தட்டி தட்டி எடுத்துக்கணும். இப்போ தட்டினதுக்கு அப்புறம் மாவை கொஞ்சம் வீசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் முன்னாடி பக்கம் இருந்தாலே போதும். இது அப்படியே எடுத்து ரோல் ஆட் பண்ணி ஒரு ஓரத்தில் அரை மணி நேரம் அப்படியே அதுக்கப்புறம் திருப்பி இதே மாதிரி கல்லில் போட்டு 2 பக்கம் வாட்டி எடுத்தா சூப்பரான பரோட்டா ரெடி பண்ணி பாருங்க. எப்படி வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்க பேரு நம்ம வீடியோல வரணும்னா உங்க பேரு பிடிச்ச டிஷ்ஷை கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றேன், பாய்.